ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தம் 100 நாட்களை கடந்து போய்கிட்டு இருக்கு. ஈரான் has won the war by not losing the war. இவ்வளவு பெரிய எதிரிகளை எதிர்கொண்டும் தோற்று போகாமல் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது என்பது ஈரான் நாட்டுக்கான வெற்றியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். நெத்தனியாகு அடிப்படையில் ஒரு பெரிய போர் வெறியன். ஹமாஸ் அண்ட் ஹெஸ்போல்லா ரெண்டையும் பலவீனப்படுத்தி அழிப்பதும் அதுக்கப்புறம் ஈரானை நேரடியாக தாக்குறது தான் இஸ்ரேலுடைய இலக்கு. இது பலரும் பேசாத ஒரு விஷயம். லித்தியம் அது ஒரு மிக முக்கியமான கனிமம். ஈரான் தான் உலகத்திலேயே 2வது அதிகமான லித்தியம் கனிம வளத்தை கொண்ட நாடாக இருக்கிறது. ஏற்கனவே சீனா இதுல நம்பர் 1 இருக்குது. அதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலம் சீனா நாட்டை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது. இந்த போர் முழுவதுமா முற்றுமா முடியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். என்னோட கணக்குப்படி தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஃபாதர். வணக்கம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தம் கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்து போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலை, விலைவாசி உயர்வு அப்படின்னு இன்று வரைக்கும் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை. இந்த போருடைய சூழ்நிலை முடிவுக்கு வருமா வராதா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழுது. இதில் யார் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, யார் தோல்வி அடைந்திருக்கிறாங்க, யாருக்கு சாதகமாக இந்த போர் போயிருக்கு, எப்போ இதனுடைய இந்த சூழ்நிலை மாறும் தன்மை ஏற்படும் பாரு? போரில் 100 நாட்கள் கடந்து விட்ட பிறகு வெற்றி தோல்வி என்பது அறிவிக்கப்படவில்லை. ஆனால் யார் வெற்றி முகத்தில் நிற்கிறார்கள், யார் உண்மையில் ஒரு தோல்வின்னு சொல்ல முடியாது, அப்படி தோல்வி சரிவில் நிற்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஈரான் has won the war by not losing the war. அதை எப்படி சொல்லணும்னா தமிழில் இப்படி சொல்லலாம், போரில் தோற்கடிக்கப்படாமல் இருப்பதே வெற்றி தான் சொல்கிறோம்ல. ஈரான் வெற்றி பெற்றது அப்படின்னு நான் சொல்லலை. அமெரிக்காவினுடைய படை வலிமையை அல்லது இஸ்ரேல் அமெரிக்க இணைந்த படை வலிமையை ஈரான் தோற்கடித்து விட்டது அப்படின்னு சொல்கிறத விட தோற்று போகாமல் இருப்பதே ஒரு பெரு வெற்றி தான். இவ்வளவு பெரிய எதிரிகளை எதிர்கொண்டும் தோற்று போகாமல் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது என்பது ஈரான் நாட்டுக்கான வெற்றியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். எப்படி இந்த வெற்றி சாத்தியமாயிற்று அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. நீங்கள் சொன்னதைப் போல உலக பொருளாதாரம் தடுமாறுகிறது. அதை ஒரு 3-4 விஷயங்களை நான் சொல்லணும். ஈரானிடமிருந்து நம்மை போன்றவர்கள் பலவீனமான தேசிய இனங்கள் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. அதில் முதன்மையானதாக நான் எப்படி ஈரான் தாக்குப்பிடிக்க முடிந்ததுன்னா, இவங்க வரலாற்றின் தவறுகளிலிருந்தும் அல்லது அனுபவங்களிலிருந்தும் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பேரரசு அல்லவா, பெரும் ஒரு அறிவு சமூகம். ஈரானிய சமூகம் என்பது ஒரு பெரும் அறிவு சமூகம். ஆப்கானிஸ்தானில் மைய அதிகார அமைப்பு அழிக்கப்பட்டதும் எப்படி அந்த ஒட்டுமொத்த அதிகார அமைப்பும் சீர்குலைந்தது என்பதையும், ஈராக்கில் சதாம் ஹுசேனுடைய அந்த மைய அதிகார அமைப்பு சிதைக்கப்பட்ட போது ஒட்டுமொத்த ஈராக்கும் சிதைந்து சின்னாபின்னமானது என்பதையும் கண்டு அவர்கள் அதை ஆய்ந்து தங்கள் நாட்டிற்கும் அப்படி ஒரு நிலை வரும், அப்படி ஒரு நிலை வராமல் தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று முகமது அலி சப்ரி என்கின்ற ஒரு மிகப்பெரிய இராணுவ தளபதி அறிஞர் அவர் வகுத்த ஒரு மறுசீரமைப்பு தான் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் தாக்குப்பிடித்து நிற்பதற்கு பெரிய உதவியாக இருக்கிறது. ஐஆர்ஜிசின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த ரெவல்யூஷனரி கார்ட்ஸ், அவங்க இராணுவ அமைப்புங்கிறது எப்படி மறுவரினா டீசென்ட்ரலைஸ்ட் கமாண்ட் ஸ்ட்ரக்சர், மைய அளவில் குவிக்கப்பட்ட ஒரு கட்டளை தலைமையாக இல்லாமல் முற்றுமுழுதாக டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்லுவோம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கமாண்ட் ஸ்ட்ரக்சர் படி 31 மாகாணங்கள், தலைநகர் டெஹ்ரான் ஒரு மாகாணம், 30 மாகாணம். இந்த 30 மாகாணங்களுக்கும் பொதுவாக அரசியல் அதிகாரத்தை தான் பகிர்ந்து கொடுப்பார்கள். இராணுவ அதிகாரம் எப்போதுமே மையப்படுத்தப்பட்ட ஒரு கமாண்ட் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். அந்த 31 மாகாணங்களுக்கும் தனித்துவமான அதிகாரங்கள் தேவைப்படுகின்றது. ஒரு சாதாரண சூழ்நிலை நிலவுகின்ற போது மைய அதிகாரம்தான். ஆனால் அந்த இடத்துல அவங்க ஒரு நெருக்கடி வருதுன்னா அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியும். அந்த இராணுவ அமைப்பு ஒரு ப்ராவின்ஸினுடைய, தமிழ்நாடு மாதிரின்னு வச்சுங்களேன், இந்திய இராணுவம் என்றாலும்
அந்த ஈரான் இன்றைக்கு இயங்குகிற விதம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ பிரிவிற்கு முழு சுதந்திரமும் தரப்பட்டிருக்கும். ஆயுதங்களினுடைய கட்டுப்பாடும், அது ஏவுகணைகள் உட்பட எல்லாமே அந்தந்த மாகாணங்களுக்கு பிரித்தளிக்கப்படுகிறது. அப்போ பேட்டில் ஹார்டன்னு சொல்லுவாங்க, போர்க்களத்தில் அவர்கள் நின்று தாக்குப்பிடித்து பெரும் அனுபவம் கொண்டவர்கள் என்பதால் அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் அண்டர் கிரவுண்ட்லையும் எளிதாக எதிரிகள் வந்து தாக்கி அழித்து விட முடியாதபடி இதை வந்து மொசைக் ஆர்கிடெக்சர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் தாக்குப்பிடிச்சு நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம். இன்னொன்று, நீங்கள் ஏனைய நாடுகளினுடைய இராணுவத்தை போல் அல்ல. இவர்கள் நீண்ட காலம் களத்தில் நின்று ஒரு தாக்குப்பிடித்து துன்பங்களோடு வாழ்ந்து பழக்கப்பட்ட ஒரு இராணுவ அமைப்பு. எனவே அந்த ரெசிலியன்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அது இவர்களுக்கு அதிகமானது. மூன்றாவது, இவங்களுடைய அந்த அணுகுமுறையில் செலவில்லாத ஆயுதங்களை கொண்டு பல்லாயிரம் கோடி மதிப்புடைய பெரும் ஆயுதங்களை கொண்டவர்களை இவங்க எதிர்கொள்கிறாங்க. அவங்கள சங்கடப்படுத்துகிறாங்க. இப்போ ட்ரோன் டெக்னாலஜிங்கிறது அவ்வளோ பெரிய செலவில்லை. ஒரு F-35 அல்லது ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டருங்கிறது பெரும் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஆயுதங்கள். ஆனால் இவங்க வந்து தொந்தரவு பண்ணுற இவங்களுடைய இராணுவ செலவுகளை எல்லாம் இலக்கு வைத்து பொருளாதாரத்தையும் வீழ்த்துகிற ஆயுதங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த செலவு குறைவான ஆயுதங்களைத்தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது அந்த அசிமெட்ரிக்கல் வார்னு சொல்லுவாங்க. எதிரிகளினுடைய ஆயுத பலத்தோடு போட்டியிட செல்லாமல் தங்களுக்கு தெரிந்த ஆயுதங்களை கொண்டு, அவை செலவற்ற மலிவான ஆயுதங்களை கொண்டு எவ்வளவு தொந்தரவு செய்ய முடியுமோ அதை செய்கிறார்கள். மூன்றாவது, அவர்கள் செய்வது மிகவும் தவறான செயல். அருகாமை நாடுகளினுடைய பொருளாதாரங்களை, இப்போ அமெரிக்காவால் ஆதரிக்கப்படுகிற அல்லது அமெரிக்காவினுடைய தோழமையாக இருக்கிற நாடுகளின் இந்த புதிய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறார்கள். குறிப்பாக அமீரகம், பஹ்ரைன் போன்ற நாடுகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாவதை நாம் பார்க்கின்றோம். இந்த காரணங்களால் அவர்கள் தாக்குப்பிடிக்க முடிகிறது. அந்த தாக்குப்பிடித்தல் என்பதே அவர்களுக்கு பெரிய வெற்றியாகவும் இருக்கிறது. இது வந்து ஏன் நான் சொன்னேன் என்றால், பை நாட் லூசிங் த வார் தே ஒன்னு சொல்றதுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நான் சொல்லலாம். இது ஒரு பக்கம் வந்து. இன்னொரு பக்கம் நீங்கள் கேட்டது, இது எப்படி போய் முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வியை நீங்கள் கேட்டீங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த போரை நடத்துவதில் இஸ்ரேலினுடைய இலக்குகள் வேறு, அமெரிக்காவினுடைய இலக்குகள் வேறு. இஸ்ரேலினுடைய இலக்குகள் அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய முதன்மை சக்தி இன்னைக்கு ஈரான். இரண்டாவதாக, ஈரானுடைய நீண்ட ஒரு கொடுக்கு கரங்கள்னு வச்சுக்கலாம், ஸ்டிங்கிங், இது ப்ராக்சிஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த கொடுக்கு கரங்களையும் முதன்மை எதிரியாக ஈரானையும் பலவீனப்படுத்த வேண்டும், முற்றாக அழிக்க வேண்டும். அதற்கு இதைவிட ஒரு சிறந்த தருணம் வராது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நெத்தனியாகு அடிப்படையில் ஒரு போர், ஒரு பெரிய மகத்தான போர் வெறியன். அந்த மகத்தானங்கிறது நான் பாராட்டி சொல்லலை, அதை வந்து ஒரு எதிர்மறையான ஒரு சொல்லாடலாகத்தான் நான் பயன்படுத்துகிறேன். அப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் காசாவில் வந்து ஹமாஸ் கண்ட்ரோலில் இருந்தது. ஹமாஸ் ஈரானினுடைய ஒரு நீண்ட கொடுக்கு. அவங்கள இப்போது இராணுவ ரீதியாக நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த லெபனானில் ஹெஸ்போல்லா ஒரு நீண்ட கொடுக்கு. இப்போ அதையும் கம்ப்ளீட்டாக அடிச்சு நொறுக்கணுங்கிற மாதிரி போகிறாங்க. அதனால தான் ஈரான் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதாக இருந்தால், ஈரான் அமெரிக்க அமைதி ஒப்பந்தம் மட்டுமல்ல, ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் அமைதி ஒப்பந்தம் மட்டுமல்ல, அது ஹெஸ்போல்லா, ஹமாஸ், ஹவுத்தீஸ் யெமெனில் இன்னும் பெரிய அட்டாக் இஸ்ரேல் நடத்தலை. ஏன்னா எல்லாத்தையும் ஒரு நேரத்தில் நடத்த வேணாங்கிறது. சிரியாவில் இவங்களுக்கு வேண்டியவங்களை கொண்டு வச்சுட்டாங்க. முன்னாடி இருந்த பஷார் அல் அசாத் ஆட்சி பொதுவில் ஈரானுக்கு அனுகூலமான ஆட்சி. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு நிலவழி தாக்குதல் தொடர்பு பாதையை கொடுத்து கொண்டிருந்தது சிரியாவை நியூட்ரலைஸ் பண்ணி இவங்களுக்கு வேண்டிய ஒரு ஆட்சியை அங்கே வச்சுருக்காங்க. யெமெனை தொந்தரவு பண்ணலை, இவங்களெல்லாம் கொஞ்சம் அடித்து முடிச்சுட்டு அந்த பக்கம் போகலாங்கிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. பட் இந்த ஹமாஸ் அண்ட் ஹெஸ்போல்லா ரெண்டையும் பலவீனப்படுத்தி அழிப்பதும், அதுக்கப்புறம் வந்து ஈரானை நேரடியாக தாக்குறது தான் இஸ்ரேலுடைய இலக்கு. அமெரிக்காவினுடைய இலக்கு என்பது பொதுவான ஒரு மத்திய கிழக்கு ஒரு வரையறை.
அதில் முதல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுன்னி இஸ்லாமியர்களை முதல்ல ஒருமைப்படுத்திட்டு அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சமாதானப்படுத்தல் முயற்சியை செய்துட்டு அதுக்கப்புறம் ஷியா இஸ்லாமிய நாடுகளுக்கு வரலாம். அதனுடைய தலைமையாக ஈரான் இருக்கிறது. அப்படி வருகிற போது ஈரானுடைய அணுகுண்டு முயற்சி என்பது பெரிய ஒரு இடையூறாக இருக்கும். எனவே ஈரானுக்கு அணு ஆற்றல் வந்துவிடக்கூடாது என்பதை தடுப்பது என்பது ஒரு மிக முக்கியமான அமெரிக்காவினுடைய இலக்கு. இரண்டாவது இலக்கு இது பலரும் பேசாத ஒரு விஷயம். அந்த விஷயங்கிறது இப்போ இந்த நவீன பொருளாதாரம், குறிப்பாக இந்த இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், அது ரிலேட்டடான எல்லாம் சோலார் எனர்ஜி, நியூ எனர்ஜி, இதில் லித்தியம் கிரிட்டிக்கல் மினரல். அது ஒரு மிக முக்கியமான கனிமம். லித்தியம் இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க புதிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கட்டுப்பாட்டை கொண்டு வருவார்கள். கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக நடந்த ஆய்வில் ஈரான் தான் உலகத்திலேயே 2வது அதிகமான லித்தியம் கனிம வளத்தை கொண்ட நாடாக இருக்கிறது. இப்போ ஏற்கனவே சீனா இதில் நம்பர் 1 இருக்குது. சீனாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்குது. இந்த ரெண்டும் இந்த லித்தியத்தை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அது குளோபல் இக்கானமியில் இட்ஸ் நியூ கோல்டு ஆர் நியூ பெட்ரோல். அதை தடுத்து நிறுத்தணும். அதை ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதன் மூலம் இன்னைக்கு இல்லைனாலும் காத்திருந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஈரானில் தங்களுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது. அப்படி கொண்டு வருவதன் மூலம் லித்தியம் ரிசோர்ஸஸையும் கண்ட்ரோல் பண்ணலாம், லித்தியம் கனிம வளங்களையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதைவிட முக்கியமாக சீனா தன்னுடைய எண்ணெய் எரிவாயு தேவையில் கணிசமான அளவுக்கு ஈரானிலிருந்து தான் இறக்குமதி செய்கிறது. அதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலம் சீனா நாட்டை ஒரு மூலோபாய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது. ஸோ இதுதான் அமெரிக்காவினுடைய நோக்கங்கள். இந்த போரை பொறுத்தவரையில் ஆட்சி மாற்றம் என்றைக்காவது கொண்டு வரணும். ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும்னா இப்போ இருக்கிற முதல்ல என்ன நினச்சாங்க, அவர்களினுடைய மத தலைவர் அயோத்துல்லா காமேனி அவர்களை அழித்து விட்டால் அப்படி கொலாப்ஸ் ஆகும்னு நினச்சாங்க. அவங்க எந்த அளவுக்கு வச்சுருக்காங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மொசைக் ஒரு ஸ்ட்ராட்டஜி, மொசைக் ஸ்ட்ரக்சரிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு துல்லியமாக போயிருக்காங்கன்னா 4th லீடர் ப்ரோட்டோகால்னு ஒன்று வரையறுத்திருக்காங்க. அது உள்ளதான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் ஃபிலாசபியில் 4th லீடர் ப்ரோட்டோகால், விச் மீன்ஸ் முதல்ல இருக்கிற தலைவர் அழிக்கப்பட்டாலும், 2வது தலைவர் அழிக்கப்பட்டாலும், 3வது தலைவர் அழிக்கப்பட்டாலும், 4வது தலைவரை அடையாளப்படுத்தி நீங்கள் அவருடைய கமாண்டை கேட்கணுங்கிற அளவுக்கு அந்த ப்ரோட்டோகால்ஸ்னால் அவங்க செயல்படும் முறைகள்னு சொல்லுவோம். இந்த சூழ்நிலை வந்தால் இப்படி பண்ணணும், இந்த சூழ்நிலை வந்தால் இப்படி பண்ணணுங்கிறது. அது ஒரு பிரில்லியன்ட் ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் வார் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த முதல்ல அவங்க நினச்சாங்க, இப்படி நினச்சது தப்பாக போயிடுச்சு. அப்படி ஒன்றும் ஈரான் அதிகார அமைப்பு ஆப்கானிஸ்தானை போலவோ ஈராக்கை போலவோ நிலை தடுமாறி சீர்குலைந்து போகவில்லை. அதனால் அந்த அவங்களுடைய அணுகுமுறை பிழைத்து போனதால் அப்போ அவங்க பட்டுன்னு அவங்க என்ன பண்ணுறன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. ஸோ இன்னும் அவர்கள் காத்திருப்பார்கள், தொடர்ந்த ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இராணுவ அமைப்பு எந்த வகையிலும் சீர்குலைவதாக தெரியவில்லை. எனவே பொருளாதாரத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள். ஒருபுறம் ஹார்மஸ் நீரிணையை ஒரு கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவதன் மூலம் உலக பொருளாதாரத்தை சங்கடத்திற்கு ஈரான் கொண்டு வந்து நிறுத்தி அதன் ஊடாக ஒரு பெரும் அழுத்தத்தை அமெரிக்காவுக்கும் உலக நாடுகளுக்கும் கொண்டு வர முடியும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அவர்கள் நினைத்தாலும் கூட அமெரிக்கா தரப்பில் என்ன பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரே சங்கடம், நவம்பரில் ஒரு தேர்தல் வருது. அந்த தேர்தல் கழுத்தில் தொங்குகிற ஒரு பெரிய பாறாங்கல்லை போல் வந்ததுனால தான் இப்போது பேச்சுவார்த்தைக்கே வராங்க. இல்லைன்னா பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க. அந்த மிலிட்ரி ப்ரெஷரை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மிலிட்ரி ப்ரெஷரை கண்டினியூ பண்ணாலும் அவர்களுடைய இராணுவம் தாக்கு பிடிக்கும். ஆனால் பொருளாதாரம் தாக்கு பிடிப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். எனவே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு திரிசங்க நிலையில் அந்த போர்க்களம் இருக்கிறது. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த போர் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய இலக்கும் கிட்டத்தட்ட அடையலை, இஸ்ரேலுடைய இலக்கும் கிட்டத்தட்ட அடையலை அப்படிங்கிற ஒரு நிலை தான். இதில் ஈரானுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது சரியான அணுகுமுறையாக எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்போ தேர்தலுக்காக அமெரிக்கா இறங்கி வராங்கன்னு ஒரு இடத்துல எடுத்தாலும், இப்போ ஈரான்லேருந்து இப்போ ஈரானுடைய சபாநாயகர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா ஏமாற்ற வேலை தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போர் எப்படியான பாடங்களை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்துருக்கு ஃபாதர்? போர் என்பது என்றைக்குமே மானுடம் ஒரு விரும்பக்கூடிய ஒன்று அல்ல. போர் என்பது என்றுமே மனித குலத்திற்கு எதிரான ஒன்று. மேலாண்மை என்பதும் மேலாதிக்கம் என்பதும்
நாம் எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆனால் யாரோ ஒருவர் மேலாதிக்கம் செலுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இதுதான் சிக்கலே. அமெரிக்க மேலாதிக்கம் அப்படிங்கிறத நம்ம கடுமையாக திட்டம் வேணும். பட் அந்த அமெரிக்க மேலாதிக்கம் இல்லை அப்படின்னா சீனாவுடைய மேலாதிக்கம் வருது. இப்போ சீனாவுடைய மேலாதிக்கம் இல்லைன்னா ரஷ்யாவோட மேலாதிக்கம் வருது. ஒவ்வொருத்தரும் எங்கே கேப் கிடைக்குதோ அந்த இப்போ நீங்கள் நம்ம ஊர்லேயே பாருங்களேன், வந்து எங்கள் ஊர் பிரைமரி ஸ்கூல் எப்படி நடக்கணும்னு டெல்லிக்காரன் நமக்கு சொல்லித்தர வேண்டி இருக்குது. எங்கள் ஊரில் நீட்டுன்னுங்கிறது என்ன தேவைங்க, வந்து ரொம்ப சிறப்பாக அழகாக தான் நடந்துட்டு இருந்தது. எதுக்கு உனக்கு டெல்லியிலேருந்து இந்த 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 அரிப்பு என்னங்கிறது புரியல. நீ எங்கள் ஊரில் நல்லா கோயிலெல்லாம் தேவாரம் திருவாசம் நல்லா தான் பாடிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா எல்லா ஊர்லேயும் சமஸ்கிருதம் பாடுறாங்க. இந்த மேலாதிக்க மனநிலை என்பது ஏதோ அமெரிக்காக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஊரில் மற்றவங்க எல்லாம் சுத்த உத்தம புத்திரங்களாக இருக்கிறாங்கலாம் அது கிடையாது. அதிகார போட்டி என்பது தான் காலம் முழுதும் மனிதகுல வரலாற்றை வரையறுத்திருக்கிறது. அது இல்லாமல் ஒரு அரசியல் அதிகார ஒழுங்கு அப்படிங்கிறது தான் ரூல் பேஸ்ட் ஆர்டர்னு ஒன்று நம்ம கண்டுபிடிச்சோம். நம்ம கண்ணு முன்னாடியே அந்த ரூல் பேஸ்ட் ஆர்டருங்கிறது செதஞ்சு போய் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐக்கிய நாடுகள் அவை எங்கே இருக்குன்னே தெரியல, ஐநா பாதுகாப்பு அவை எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியல. எனவே இதில் வந்து யாரும் யாருக்கும் ஒழுக்கம் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. அதில் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சீனாவிற்குள் வந்து தாக்குதல் நடத்துவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்த பெரும் தவறு என்றால், ஈரான், ஹெஸ்புல்லா, ஹமாஸ் இப்படி தன்னுடைய நலன்களுக்காக இப்போ பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு தனி நாடு வேணுங்கிறது அது உலகம் முழுவதுமான கோரிக்கை. நாமும் வலுவாக நிற்க வேண்டிய ஒரு கோரிக்கை. ஏனென்றால் உலகில் அநீதி என இழைக்கப்பட்ட ஈழத்தமிழர்களைப் போல அநீதி என இழைக்கப்பட்ட தேசிய இனங்களில் இன்றைக்கு ஒரு முதன்மையான இனம் என்று சொன்னால் பாலஸ்தீன மக்கள் தான். ஒரு தனிநாட்டுக்கு அவர்கள் உரிமை உடையவர்கள். அவர்களுக்கு ஒரு சுயாதீனமான ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும். ஆனால் அந்த பிராந்தியத்தில் தன்னுடைய எஜமானத்தன் தான் இருக்க வேண்டும் என்று ஈரான் நினைப்பது தான் அங்கதான் சிக்கலே வருது. அப்போ அதை நாம் தப்புன்னு தான் சொல்லணும். அல்லது அமீரகம் அமெரிக்காவுக்கு ஒத்துழைக்கிறது அல்லது தோழமை நாடாக வைத்துக் கொண்டிருக்கிறது. தோழமை நாடாக இருக்கிறதுங்கிற காரணத்தினாலே, ஆனால் அது ஒரு அழகான புதிய பொருளாதாரத்தை அது உருவாக்கி இருக்கிறது. நான் அங்கே அடிக்கடி போயிட்டு வரதுனால எவ்வளவு ஒரு நீட் அட்மினிஸ்ட்ரேஷன், நீட் கவர்னன்ஸ், உங்களுக்கு எல்லா ஃப்ரீடத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த சட்டத்தை நீங்கள் கடுகளவு கூட மீறக்கூடாது. உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு என்றைக்குமே அவங்க எந்த வகையிலையும் அவங்க தடை போடுறதில்ல. நீங்கள் இந்தியர்கள்ங்கிறனால நீங்கள் வளரக்கூடாது, தமிழர்கள்ங்கிறனால வளரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறதே இல்லை. யூ டோன்ட் ஃபீல் டிஸ்ரெஸ்பெக்டட் தேர் அட் ஆல். யூ ஃபீல் வெரி ஃப்ரீ. ஒழுங்கு என்பது இயல்பாக அங்கு கடைபிடிக்கப்படுகிறது. உண்மையிலேயே நான் எத்தனையோ வளர்ந்த நாடுகளும் சரி நம்ம நாடும் சரி இந்த இமிக்ரேஷன் கிராஸ் பண்ணி போகிற நேரம் இதை மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற ஒரு நாடு நான் சத்தியமாக நான் பார்க்கலைங்க. அமீரகத்து மாதிரி ஒரு நாடு. அங்கே இந்த ஆஃபீஸர்ஸினுடைய தொந்தரவு, மூஞ்சியை திரும்பி பார்க்குறது, அவன் எல்லாமே ஹைடெக்காக வச்சுருக்காங்க. நீங்கள் போய் மெஷின் முன்னாடி நின்னீங்கன்னா அது பாட்டுக்கு அது உங்களை பார்த்து விட்டுருது. என்ட்ரி பண்ணுறதுக்கு இங்கே வந்து படிக்க தெரியாதவங்களை தான் இங்கே வந்து கொண்டு விட்ருக்காங்க. இப்போ டிஜி யாத்திரா வந்தவரை பரவாயில்ல, அந்த 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 டோருக்குள்ளே போகிறதுக்குள்ளாடியே பிபி வந்து ஏறி தலையிலேருந்து வெளியே வந்துடும். 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் தேராதெல்லாம் கொண்டு வந்து அதை படித்து மூஞ்சியை பார்த்துட்டு. ஸோ இந்த இளவெல்லாம் மன்னிக்கணும் எல்லாம் இல்லாமல் வந்து அவ்வளோ அழகான ஒரு நாடு. இப்போ அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கணும்னு இது தாக்குதல் நடத்துறது, இதெல்லாம் எந்த வகையிலையும் உங்களுக்கு உதவ போகிறதில்லை. அந்த வகையில் ஐ ஃபைண்ட் ஃபால்ட் வித் ஈரான். அது தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எடுத்துக்கொள்கிற இதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும். பாலஸ்தீன மக்களினுடைய உரிமைக்காக நம்ம கட்டாயம் நம்ம நிற்கணும், எல்லாரும் நிற்கணும். பட் ஈரான் செய்கிறது எல்லாத்தையும் நம்ம எப்படி அமெரிக்கா செய்வதையும் இஸ்ரேல் செய்வதையும் நாம் தவறு என்று சொல்கிறோமோ அதே போல் ஈரான் செய்கின்ற பல செயல்களும் தவறு என்றும் நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய பேச்சை இஸ்ரேல் கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சமீபத்திய உரையாடல்கள், இஸ்ரேலுடைய பிரதமரை அமெரிக்க பிரதமர் வந்து வான் பண்ணாரு அப்படிங்கிறது, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியும் லெபனான் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினது, அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் நடந்தாலும் லெபனான் மேலே தாக்குதல் நடத்துறத இஸ்ரேல் விரும்பலை, அதை வந்து நிறுத்தாமல் விடமாட்டோம், நாங்கள் தாக்குதல் தொடர்ந்துட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் செய்திகள் வருது. இதெல்லாம் நடக்குது. டென்ஷன் இருக்கிறது உண்மைதான். இரண்டு நாடுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பது உண்மைதான்.
ஆனால் அமெரிக்காவை பகைத்து கொண்டு இஸ்ரேலால் தனித்து நிற்க முடியாது. அது சாத்தியமில்லாத ஒன்று. எனவே எந்த அளவுக்கு மீறலாம், எந்த இடத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சுய புத்தி இஸ்ரேலுக்கு இல்லாமல் இருக்காது. நான் முன்னரே சொன்னதை போல இந்த போரை பொறுத்தவரையில் இஸ்ரேலினுடைய இலக்குகள் வேறு, அமெரிக்காவினுடைய இலக்குகள் வேறு. இந்த ரெண்டையும் கன்வெர்ஜ் பண்ற இடங்கள் சில புள்ளிகள் மட்டும்தான். பட் என்ன, இந்த போருக்கு அமெரிக்காவை ஒரு வகையில் ஏமாற்றி, அமெரிக்காவை ட்ரம்ப்பை ஏமாற்றி எடுத்துக்கொண்டு வந்து நிறுத்தியது இஸ்ரேல் தான் என்பது என்னுடைய ஒரு எண்ணம். ஆனால் அமெரிக்காவை பகைத்து கொண்டு இஸ்ரேல் இந்த போரை நடத்தவும் முடியாது. அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து ஆகுமா ஃபாதர்? 2 நாடுகளும் ஒத்துழைக்குமா, இஸ்ரேலும் அமெரிக்காவும்? இந்த போர் முழுவதுமா முற்றுமா முடியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? அதாவது உலக பொருளாதாரம் சீர்குலைகிறது என்கின்ற கவலையிலும் அக்கறையிலும் ஒரு அமைதி முயற்சிக்காக நிறைய விஷயங்களை அமெரிக்கா விட்டு கொடுக்கும் என்று நான் நினைக்கல. உலகம் இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த நவம்பர் மாதம் வருகிற தேர்தல் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எனவே அந்த தேர்தலை கணக்கில் கொண்டு எடுக்கப்படுகின்ற சில முடிவுகளால் ஒரு அமைதி ஒப்பந்தம் கணிசமாக அது ஈரானுக்கு சாதகமான நிலையில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடும் என்பதை அவர்களும் ஒரு போருக்கு போகிற நேரம் அவங்க எல்லாம் சும்மா ஏதோ இந்த புலி வேட்டைக்கும் புறா வேட்டைக்கும் போகிற மாதிரிலாம் போக மாட்டாங்க. அப்போ பல இந்த சினாரி வந்தால் என்ன பண்ணும், இந்த இல்லைன்னா பாகிஸ்தானோட அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு அந்த நேரத்துக்கு தேவையான ஒரு அலையன்ஸ் மாதிரி டெம்பரரியாக இருந்தாலும் வச்சுருக்காங்க இல்லைங்களா. ஸோ என்னோட கணக்குப்படி ஒரு கணிசமான அனுகூலங்களுடன் அமெரிக்க நவம்பர் மாத இடைத்தேர்தல்கள் வருவதால் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகமாக இருக்கின்றன. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.